செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.6 நம்ம முதல் கணக்கு f of x equal to 4 x square minus 25 என்ற பல்லுறுப்பு சார்பின் பூஜ்ஜியங்களை காண்க. அது என்ன மகா பூஜ்ஜியம்னா ஈக்குவல் டு 0. அப்போ f of x equal to 0, 4 x square minus 25 equal to 0. இது ஸ்கொயர் வடிவில் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பரையும் ஸ்கொயர் வடிவில் மாற்றுங்க. எதனுடைய ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு பொதுவாக என்ன பண்ணலாம், ஸ்கொயர் போட்டுக்கலாமா? நடுவில் பெருக்குலோ வகுத்துல வந்துச்சுன்னா தான் ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்குமே சொந்தம். தனியாக போட்டால் ஒன்றா போடணும், சேர்த்து ஒன்றா போட்டிருந்தாங்கன்னா தனித்தனியாக பிரித்து எழுத கற்றுக்கணும். மைனஸ் இங்கே ஸ்கொயர் வடிவத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கிழவையும் அப்படி எழுதணும், பின்னாடி இருக்கிற இந்த நம்பரையும் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதுங்க. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா? ஸ்கொயரை மறந்துடுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. 2 முறை போடணும், ஒரு முறை தான் போட்டுக்கிறோம். இது ஸ்கொயர், இது ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு முறை மைனஸ் போடுங்க, ஒரு முறை ப்ளஸ் போடுங்க. ஈக்குவல் டு 0. அதாவது இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 0 வரணும். ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருக்கணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அல்லது 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். மைனஸ் 5 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 5 மாறும். பெருக்கல் 2 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா தப்பாயிடும். எக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போங்க, அதுக்கப்புறம் எக்ஸினுடைய கீழே எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சாமி? ப்ளஸ் 5 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5/2. பெருக்கல் 2 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஸோ எக்ஸினுடைய பூஜ்ஜியங்கள் இதுதான். எக்ஸினுடைய பூஜ்ஜியங்கள் இதுதான். இந்த பல்லுறுப்பு சார்பினுடைய பூஜ்ஜியங்கள் இதுதான் சாமி. தேர்ஃபோர் பூஜ்ஜியங்கள் எடுத்து எழுதணும். பூஜ்ஜியங்கள் ப்ளஸ் 5/2 மைனஸ் 5/2 ஆகும். ஓகே சாமி. அடுத்தது 1வது கணக்கு போயிட்டு 2வது கணக்கு. சாமி இது பேர் போட்டால் லிமிட்டில் வந்துடும். இங்கே போட்டுட்டு ப்ராக்கெட் போடாதீங்க சாமி. ப்ளஸ் 5/2 மற்றும் மைனஸ் 5/2. ஓகே, அடுத்து 2வது கணக்கு. தீர்வு காண்க. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x ஈக்குவல் டு 22 ஒரு மூலம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 எனில் பிற மூலங்களை காண்க. அப்போ எத்தனை மூலங்கள் இருக்கணும் நமக்கு? எக்ஸ் நடுக்கு 3னா 3 மூலங்கள் இருக்கணும். இங்கே எத்தனை மூலம் கொடுத்துருக்காங்க? ஒரு மூலம் கொடுத்துட்டாங்க, மீது 2 மூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டு பார்க்கலாம். இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வந்துடும். ஆனால் நமக்கு என்ன முறையில் போடணும்? தொகுமுறை வகுத்தல். எந்த முறை? தொகுமுறை வகுத்தல். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சமன்பாடு திட்ட வடிவில் இருக்கான்னு பார்க்குறோம். எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1 தனி உறுப்பு போடணும். இந்த ப்ளஸ் 22 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -22 மாறிடும். ஈக்குவல் டு 0. ஸோ தொகுமுறை வகுத்தல் போடும்போது என்னுடைய கிழுக்களை எடுத்து எழுதிக்கலாம். +1 -1 -17 -22. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? -2. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே இறக்கிங்க, குறிப்பு இருக்குங்க. ஒத்தப்பட மைனஸ் -4n 2 கூட்டணும், -3 ஆகிடும். ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 3 2 6. ஒரு மைனஸ் இருந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி மைனஸ். 11 2 22. ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 22 22 போனால் 0. ஸோ -2 ஒரு காரணி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு காரணின்னு வந்துடும். ஓகேவா? போடும்போது -2 பக்கம் வந்துச்சுன்னா +2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு காரணி எழுதணும். காரணி எழுதும்போது எக்ஸினோடைய சேர்த்து எழுதணும். இப்போது எக்ஸ் நடுக்கு 3ல் 1 குறைஞ்சிச்சு, ஒரு காரணி கிடச்சிச்சு, மீதி 2 காரணி தான் இருக்குது. அப்படின்னா அது இதுக்கு பின்னாடி எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், இதுக்கு பின்னாடி எக்ஸ், இது தனி உறுப்பு. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் -3x -11 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபடி சமன்பாட்டு வடிவில் தான் இருக்குது. பெருக்குனா 11 கிடைக்கணும், கூட்டினா 3 கிடைக்கணும். 11ன்றதே பகா எண். 1 11 பெருக்கினா மட்டும்தான் நமக்கு 11 கிடைக்கும். அதனால் இது ஃபார்முலா வடிவில் பயன்படுத்தணும். ஃபார்முலா இல்லைன்னா இன்னொரு மெத்தட் நம்ம சொல்கிற சாமி, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா, கொடுப்பட்டது இங்கே மைனஸாக இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இதை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மூலங்களின் கூடுதல் வந்து இங்கே மைனஸ் இருக்கான்னு பார்த்தா ஓகே மைனஸாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? குறி மாறி இருக்குது. இந்த படம் இது பண்ணிவிடுங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதை 2ஆல் வகுத்துருங்க. 1 இருந்துச்சுன்னா 2ஆல் வகுக்கணும். இங்கே என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட் இதை 2ஆல் வகுத்தரலாம். இது 3/2ன்னு வருமா? ஓகே சாமி, மைனஸுக்கு மைனஸாக இருக்குது. 3/2. ஏதோ ஒரு நம்பர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஒரு முறை கூட்டுறேன், ஒரு முறை கழிக்கிறேன். கழிச்சிட்டு 2 என்ன பண்ணுறேன்? பெருக்கினேன். பெருக்கினா என்ன வரணும் சாமி நமக்கு? 11. என்ன 11?
-11 ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே மைனஸ் இருக்கணும், இங்கே ப்ளஸ் இருக்கணும் சாமி. குறி மாறிடுச்சு, அந்த நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ a + b × a - b படி ஒரு வடிவத்தில் இருக்கா? இது 2 பெருக்குங்க, இது 2 பெருக்குங்க. 3 3 9 பை 2 2 4 a ஸ்கொயரா -b². இது a² = -11. எனக்கு a ஸ்கொயர்னுடைய மதிப்பு தான் தேவை. அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம், இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 9/4 + 11 = +a². ஒரு முழு எண் ஒரு பின்ன என்னச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை பண்ணணும். 9 + 11 நாள் 44/4 = a². இங்கே என்ன இருக்குது? 44 9 சேர்த்தா எவ்வளோ? 53/4 = a². எனக்கு யாருடைய மதிப்பு தேவை? ஏனுடைய மதிப்பு. தேர்ஃபோர் a = இது ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்போ எடுக்கிறோமோ அப்போ என்ன பண்ணணும் சாமி? ±√53/4. இப்போது a = ± இந்த √53 பகா எண், அது அப்படியே தான் போட முடியும். √53 ஆனது 53க்கு சொந்தம், 4க்கு சொந்தம். எதனுடைய ஸ்கொயர் 4? 2 ஸ்கொயர் 4 வெளியே எடுத்தாச்சு. ஓகே சாமி. இப்போது இந்த இது எடுத்து எழுத போகிறோம். இது இதில் போட்டு நம்ம எழுதலாமா? 3/2 + a + √53/2 இங்கே 3/2 -√53/2 இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம் பாரு சாமி? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் மேலே என்ன பண்ணலாம்? பொதுவான குறி கீழே எத்தனை முறை 2 வந்தாலும் ஒரே முறை போட்டுக்கலாம். 3 + √53, 3 -√53/2. இந்த 2 இருக்கு இல்லையா? இதுதான் அந்த தீர்வு. ஓகே, ஏற்கனவே ஒரு பூஜ்ஜியம் கண்டுபிடிச்சாச்சு. மற்ற மூலங்களை காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மூலம் -2. தேர்ஃபோர் மூலங்கள் போடலாமா? தேர்ஃபோர் மூலங்கள் ஏற்கனவே அவங்க கொடுத்த -2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 + √53/2 மற்றும் 3 -√53/2. ஓகே சாமி. இதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா வடிவில் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்துருங்க சாமி. இந்த முறையில் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா.